சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். யூதாவின் எச்சரிப்பு பார்ட் 2. இன்று யூதாவின் புத்தகம் 5ஆம் வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறதென்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, என்னுடைய அலுவலகத்தில் மக்கள் சொல்வார்கள், பாஸ்டர் இன்னைக்கு ஒன்று சொல்வார், நாளைக்கு ஒன்று சொல்வார். இதில் என்ன அர்த்தம்னா, என்றைக்குமே ஒரே இதை சொல்லிகிட்டு இருந்தால் முன்னேற்றம் இல்லை. முன்னேற்றம் இல்லாத போது சொன்னது முன்னேறும் பொழுது மாற்றி தான் சொல்லணும். அதனால் தட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் காட். தேவனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் அனுபவங்களில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆசை, ஆதாம் ஏவாளை பார்க்க வேண்டும் என்று. ஆதாம் ஏவாளை பார்க்க வேண்டும் என்று கேட்டேன். ஏன் அப்படி ஆதாம் ஏவாளை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறாய்? ஆதாம் ஏவாளை இங்கே இல்லை, தே ஆர் இன் ஹெல் என்று சொன்னான். என் உள்ளம் உடைந்து போயிட்டு, ஆதாம் ஏவாள் முதல் படைப்பு, தேவனால் படைக்கப்பட்ட அவர்கள் ஏன் இப்படி நரகத்துக்கு போனார்? கர்த்தருக்குள் அன்பானுள்ளே, God loves obedience, repentance and obedience, thankfulness. மனம் திரும்புதல், கீழ்ப்படிதல், நன்றி உள்ளவர்களாக இருத்தல், இந்த மூன்றும் நம் ரட்சிப்பை பாதுகாக்கும் கவசங்கள். என்னது? மனம் திரும்புதல், அதுக்கப்புறம் கீழ்ப்படிதல், அதுக்கப்புறம் விசுவாசம். இது மூணும். ஆதாம், அவனுக்கு தேவன் தமது நாசிக்காட்டை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மானான். ஆனால் ஏவாள் பாவம் செய்து இவனும் பாவத்தில் விழுந்த பொழுது தேவன் வந்து விசாரிக்கும் போது சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறது? நீங்கள் கொடுத்த ஒய்ஃபு அதுதான் இந்த பழத்தை பறித்து கொடுத்தது, அதனால் மிஸ்டேக் நீங்கள் தான். நீங்கள் இந்த ஒய்ஃபை கொடுக்காமல் இருந்திருந்தால் பழத்தை கொடுத்துருக்க மாட்டான், எனக்கு நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். அதனால் என்ன செய்தேன்னு ஏன்ட்ட கேட்காதுங்க, நீங்கள் தான் தப்பு அப்படின்னா. யூ ஷுட் நாட் பிளேம் காட். பையன் ஸ்கூலுக்கு போவான், டிஃபன் கேரியர் திருப்பி வரும்போது, டிஃபன் கேரியர் எங்கடா? தொலைஞ்சி போச்சு. அது பையிலிருந்து குதித்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு போல. பென்சில் என்னடா உடஞ்சி போயிருக்கு? அது உடஞ்சி போச்சு. யாராவது நான் தொலைச்சிட்டேன், நான் பென்சிலை உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதான் போச்சு, எனக்கு கிடையாதுப்பா, எனக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம குணமே அப்படி தான். நான் வெளிநாட்டில் படிச்சுட்டு, தியாலஜி படிச்சுட்டு தூரகிழக்கு ஒலிப்பதிவு நிலையத்தில் சேர வந்தேன். அலெக்சாண்டர்னு ஒரு பிரிட்டிஷ் டைரக்டர் இருந்தார். அவர் புன்னால் போய் ஆஜர் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், நீ இறையியல் கல்லூரியில் படித்து வந்தா என்று பெருமையோடு இருக்கக்கூடாது. என்னடா கூப்பிட்டோடனே வரவேற்று உட்காருன்னு சொல்லி, நான் தான் டைரக்டருக்கு அடுத்த ஆஃபீஸர், பிஆர்ஓ சொல்வார்னு பார்த்தா, நீ ரொம்ப படிச்சிட்டேன்னு தலைக்கருக்கு வந்துடாமல் நம்ம தமிழில் சொன்னா அப்படி சொல்கிறார். ரெண்டாவது, நான் உனக்கு ஒரு தொழிலை சொன்னால் அந்த செயலை உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் ஏன் செய்ய முடியவில்லை என்று 10 காரணங்களை கொண்டு வராதே. ஒன்று சொன்ன உடனே செய்ய முடியுமா முடியாதான்னு யோசித்து, முடியும்னு சொன்னா போயிட்டு அதை செய்து முடிச்சுட்டு வந்து முடித்தேன்னு சொல்லினார். என்னடா பிரிட்டிஷ் டைரக்டர் இவ்வளோ பயங்கரமாக இருக்கார், இவர்கிட்ட வேலை பார்க்க முடியுமா முடியாதான்னு பயந்துட்டேன். ஆனால் இஸ் a wonderful man. I named my daughter Elsie because of Elsie Alexander. Such a wonderful man. I learned discipline. அதே போல் என்னுடைய ஸ்டாஃப் மெம்பர்கிட்ட இது ஏன் செய்யலை, இது ஏன் ஃபோன் பண்ணல, மறந்து போயிட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது ஃபோன் பண்ணி பார்த்தேன், 10 தடவை பண்ணேன், லைனே கிடைக்கல. லைன் கிடைக்கலையா? ஆண்டவர் சொல்வார், இது பொய் சொல்லுதுன்னு. என்கிட்ட வந்து இப்படி சொல்லலாமா? அதான் ஒரு நேரத்தில் சொல்லுவேன், ஐ எம் லைக் யுவர் ஃபாதர், யுவர் ஆல் சில்ட்ரன் அப்படின்வேன். அடுத்தல இதெல்லாம் செய்தியெல்லாம் கேட்டு 10 தடவை ட்ரை பண்ண ஒன்றும் கிடைக்கலன்னுலாம் சொல்லி கேட்டோன்னே நான் சொல்லுவேன், நான் ஃபாதர் கிடையாது, ஐ எம் அ பாஸ், யுவர் ஆல் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங் ஃபார் மணி. என்ன பாஸ்டர் நேத்தா ஃபாதர்னால இன்னைக்கு? காட்ஸ் கேரக்டர் இஸ் லைக் திஸ். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் கூக்கலிடுறாங்க, ஐயா எகிப்தியர்கள் எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. கவலைப்படாதுங்கப்பா, எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்துடுறேன்ட்டு மோசையை அனுப்பி எகிப்திலிருந்து கொண்டு வந்தார்.
ரொம்ப மனதுருக்கத்தோடு கொண்டு வந்தார். ஆனால் கொண்டு வந்த மக்கள் ரெவிதீமில் மோசே 12 வேவுக்காரர்களை அனுப்பிய பொழுது 2 வேவுக்காரன் மாத்திரம் வந்து அந்த நாட்டுக்கு போகலான்னு சொன்னான். காரணம், அவன் தேவ கட்டளையை பார்த்தான். He saw the promise, others saw the problem, and Joshua and Caleb saw the promise. ஆகவே the 2 spies saw the Anak, the giants. அவங்க ராட்சசர்களை பார்த்தாங்க. ஆனால் யோசுவா ராட்சதர்களை கட்டுப்படுத்தும் தேவனை பார்த்தார். இதுதான் அவங்களுக்கு வித்தியாசம். அவங்க தேவன் சொன்ன வாக்குக்கு கட்டாயம் நிறைவேறும் என்று விசுவாசம் இருந்தது. தேவன் பேரில் ஜீல் இருந்தது. அவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு காரியமும் இல்லை. ஆகவே இவ்வளவு அன்பாக கூட்டு வந்த மக்களை தேவன் என்ன செய்தார்? தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை என்ன செய்தார்? அழித்தார். இது இப்போ எப்படிலாம், எகிப்திலேயே எகிப்து பார்வோன் டார்ச்சர் பண்ணார், இங்கே தேவன் அழித்தார். எது கொடுமையா? நீங்கள் எங்களை ரட்சித்து கொண்டீங்களே. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிரின்சிபல் ஆஃப் காட். யூ ஹாவ் டு ஸ்டடி த பைபிள் லைக் திஸ் அண்ட் கெட் டு நோ த மைண்ட் ஆஃப் காட். அதே நேரத்தில் பாருங்கள், ஜாஷுவா கேலப் 2 பேருக்கும் அவர் அந்த பிரயாணத்தை ரெவிதீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 20 வயசாக இருக்கிறவங்க மாத்திரம் அந்த கானான் நாட்டுக்குள் பிரவேசித்தார்கள். 20 வயசுக்கு மேலே உள்ள எல்லாரும் எக்ஸப்ட் ஜாஷுவா அண்ட் கேலப், தே ஆல் டைட். நிறைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது என்ன வைப்பாங்க? ஜாஷுவா, கேலப் அப்படின்னு பேர் வைப்பாங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால், அந்த 10 வேவுகாரர்களுடைய பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 10 வேவுகாரர்களுடைய பெயர் பட்டியலை தன் பிள்ளைக்கு அந்த பேர் வச்சுருக்காங்களா? கொஞ்சம் சொல்கிறேங்க அந்த பெயர்களை. சம்முவா, சம்சா மாதிரி இருக்குது. சாப்பாத், சப்பாத்துன்னா இலங்கையில் செருப்பு. ஈகால், ஈயினுடைய கால். ஓசையா, ஓசி, ஓசி வாங்கி பிழைக்கிறவன். பல்தி, பல்ட்டி அடிக்கிறவன். காதியேல், காதே இல்லாதவன். அம்மி ஏல், அம்மின்னு எவனாவது பேர் வைப்பானா? அம்மிக்கல். சேத்தூர், சவதி. நாகவி, கூவேல், குவாத சேவல், கூவேல். இந்த உலகத்தில் ஒருத்தராவது ஒரு பையனுக்காவது வைக்கலை. ஏன்? அவங்க தேவனுடைய வாக்கு தத்தத்தை ஒதுக்கினார். இஸ்ரவேல் மக்களை ஏன் தேவன் அழித்தார்? அவர் செய்த காரியத்தை கோர்ட் ஆஃப் லால போட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க, பார்வோனாவது இவர்களை பாடுபடுத்தினான், இவர் அவர்களை கொன்று போட்டார், இது பெரிய குற்றம், அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஏன் அவர்களை கொன்றார்? எகிப்திலிருந்து தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அவர்களுக்கு உள்ளே இருந்த எகிப்து அவர்களை கொன்றது. அவருடைய இருதயத்தில் இருந்த எகிப்து அவர்களை கொன்றது. அவங்க சொல்கிறாங்க, வானத்திலிருந்து மன்னா உழுது. மன்னா என்ன டேஸ்டாக இருக்குது தெரியுமா? அந்த மன்னா பார்த்து, வாட் இஸ் திஸ் லோத்சம் ஃபுட், வி டோன்ட் வாண்ட் யூஸ்லெஸ் ஃபுட் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு எகிப்திலிருந்து தேவன் கொண்டு வந்தார். அவர்கள் உள்ளத்தில் உள்ள எகிப்தை அவர்கள் விடவில்லை என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனுஷன் கூவம் நதியில் விழுந்துட்டான். உங்களுக்கு தெரியும், கூவம் நதி சாக்கடை நதி. விழுந்த உடனே தண்ணி குடிச்சிட்டான். அப்போது ஒரு டாக்டர் அவனை அந்த ஆற்றுல உளுந்து அவனை தூக்கி கொண்டு கரையில் போட்டார். உடனே எல்லாரும் கூட்டம் கூடிருச்சு, எல்லோரும் கைதட்டான். டாக்டர், யூ ஆர் அ கிரேட் டாக்டர், இந்த மனுஷனை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், 50% தான் காப்பாற்றிருக்கேன்பா, இவனுக்குள்ளே கூவ நதி இருக்கு, நதியிலேருந்து இவனை வெளியே எடுத்துட்டேன், இவனுக்கு உள்ளே இருக்க நதியை இப்போ எடுத்தால் தான் இவன் பிழைப்பான் அப்படின்னு பயத்தெல்லாம் அமுக்கி விட்டு அவன் பயத்தில் இருந்த அந்த கூவம் வெளியே வந்த பிறகு தான் அவர் சொன்னார், இப்போ தான் பிழைச்சான் அப்படின்னு. ஆனால் அவனை நதியிலேருந்து தூக்கணுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க பிழைச்சிட்டான் அப்படின்னு. நோ, 50% he is alive. பட் அந்த நதி தண்ணி இவனிலிருந்து சாக்கடை வெளியே போன பிறகு தான் வெள்ளம். இந்த இஸ்ரவேல் மக்கள் சொன்னாங்க, எங்கள் ஊரில் என்ன நல்லா சாப்பாடு, வெள்ளைப்பூடு வெங்காயம். அவர் காடை கொடுத்துருக்காரு, நான் வெஜிடேரியன். காடை விலை என்னன்னு கேட்டு பாருங்கள், எவ்வளோ வேணால் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காரு.
ஆனால் வெள்ளைப்பூடு வெங்காயம் தான் இவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்திருக்கு. அதனால் கர்த்தர் அப்படி செய்தார் என்று பார்க்கிறோம். God will judge sin. God is rejoicing over repentance. மனம் திரும்பவன். குற்றம் செய்தியா, போய் குற்றம் செய்தேன்னு ஒப்புக்கொள். யார் உன் குற்றத்தை கண்டுபிடிச்சா டிஃபெண்ட் பண்ணாது. ஆரம்ப காலத்தில் ஆதாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனுக்கு மனம் திரும்பவில்லை. ஒரு ஆட்டை கொன்று இரத்தமுள்ள தோலை கொண்டு வந்து ஆதாம் ஏவாளுக்கு தேவன் உடுத்திய பொழுது அதற்கு அவர்கள் நன்றி செலுத்தவில்லை. ஆகவே நன்றியற்ற ஜனம், மனம் திரும்பாத ஜனம். ஆகவே தேவன் உருவாக்கி இருந்தாலும் அவர்கள் இன்றைய நேரத்தில் பரலோகத்தில் இல்லை என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய வெற்றியை கொண்டு நேற்று ஆவிக்குரிய நிலையில் எப்படி இருந்தாய் என்று சொல்லி இன்றைக்கு நீ அதை வைத்து ஓட்ட முடியாது. ஆகவே நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடி தன்னை காத்து கொண்டு நடக்க கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். எவ்ரிடே பிளெஸ்ஸிங், ஒவ்வொரு நாள் ஆசீர்வாதம் முக்கியமானதாக இருக்கிறது. யூதா 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை விளக்கம் தர யாரும் கமெண்ட்ரிஸில் இல்லை. ஐ ஹவ் ஸ்டடிட் தியாலஜி. ஐ காட் 17 கமெண்ட்ரிஸ். அந்த 17 கமெண்ட்ரிஸில் இந்த வசனத்தை பார்த்தேன். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், அதை பார்ப்போம். ஆதி மேன்மை என்ன? தேவன் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு, தங்களுக்குரிய வாசஸ்தலம் பரலோகம். லூசிஃபர் கூட ஒரு பெரிய 1/3 குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ். அந்த லூசிஃபர் கூட இருந்த 1/3 குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ்க்கு தேவன் எக்கச்சக்கமான வல்லமையை கொடுத்துருந்தார். ஆனால் அவங்க லூசிஃபர் கூட சேர்ந்து, ஏன் நம்ம லூசிஃபரே தலைவராயிட்டான்னு, இவர் ஏன் போய் அந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு அங்கே பணி செய்யணும்? நம்ம எல்லாரும் லூசிஃபரையே வணங்கி லூசிஃபரையே தூக்கி தேவ சிங்காசனத்துக்கு மேலே, நட்சத்திரங்களுக்கு மேலே அவர் சிங்காசனத்தை அமைச்சு, ஐ வில் கோ, ஐ வில் கிளைம்ப் அப், ஐ வில் டூ, ஐ வில் புட் மை த்ரோன், ஐன்னு 5 தடவை சொல்லுறதை பார்க்குறோம். அங்கே சொன்ன உடனே அவங்களோட சேர விழுந்துட்டாங்க. 2500 century backs the fall has happened. Where is the calculation? Holy Spirit told me. I was given this information. சரி, ஆதி மேன்மை என்றால் அவர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்கிற அந்த ஸ்லாக்கியம்தான் ஆதி மேன்மை. அதை விட்டுட்டாங்க. விட்டுட்டு என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இந்த ஏஞ்சல்ஸ் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இவர்களுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏஞ்சல்ஸ் saw women folk, அந்த ஸ்திரீகள் ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னு பார்த்தாங்க. பார்த்த உடனே they left their original status, fell in sin, had physical relationship with the beautiful girls of Israelites and committed sin. அதில் அவர்களை கர்த்தர், அவர்களை அந்த ஏஞ்சல்ஸினுடைய ஸ்பிரிட்டை கர்த்தர் அவர்களை அடைத்து போட்டார். இந்த அடைக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 185 demonic spirits were arrested. தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று, த கிரேட் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், 3 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஒரு ஜட்ஜ்மெண்ட் பீமா த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், தேவனுடைய நியாய தீர்ப்பு தன்னுடைய குடும்பத்தில் தான் அது தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் நியாய தீர்ப்பின் காலத்தில் இருக்கிறோம். கிருபையின் காலம் முடிவடைந்ததும் நியாய தீர்ப்பின் காலம் ஆரம்பமாகிறது. We have come to the last minute of the grace, period of grace. We are entering into the period of judgment. நியாய தீர்ப்பு என்பது 2 வகையான ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து எர்த்லி ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் இன் டைம். ரெண்டாவது எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17-18. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஐயா, நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அரிது. அதனால் எல்லாரும் நினச்சிக்கூடாது, நான் ரட்சிக்கப்பட்டேன் அதனால் கட்டாயம் பரலோகத்துக்கு போவேன். வாட் இஸ் யுவர்
ஸ்டேட்டஸ் டுடே? நீ எப்படி இருக்கிறாய்? வாட் வாஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல்? God heard them, delivered them. Because of their disobedience, they were killed. அதனால் அவர் என்ன சொல்கிறார், இந்த சரித்திரத்தெல்லாம் பார்த்து நீதிமானே ரட்சிக்கப்படுவது ரொம்ப கஷ்டம்னா பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில், தேவனுடைய வீடு சர்ச், தேவனுடைய வீடு ஃபேமிலி. ஸோ த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் ஸ்டார்ட்ஸ். அதனால் ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு ஆண்டவர் சில அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. இவனுக்கு போய் இதை சொல்லு அப்படின்னு சொன்னால் நான் அதை போய் சொல்லணும். திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ. யூ ஹேவ் டு ஹேவ் த போல்ட்னஸ் ஆஃப் காட் டு டிக்ளேர் இஃப் யூ வாண்ட் டு பி எ ப்ராஃபட். நீ ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் போய் சொல்லு. கர்த்தர் சொன்னாலொழிய மற்றவங்களை நீங்கள் வந்து அக்யூஸ் பண்ணாதுங்க. அது ரொம்ப தப்பு. அதனால தான் நிறையா பேர் பாடுறாங்க. சில பத்திரிகைகள் இருக்குது, அந்த பத்திரிகைகளில் அவன் கிறிஸ்தவன், ஊழியக்காரங்களை அட்டாக் பண்ணுறதே வேலை. அவன் போட்டோ போட்டு இவன் போட்டோ போட்டு இது பண்ணான்னு ஊழியக்காரர்களுக்கு என்ன கஷ்டமாக வேலை பண்ணுறான் ஐயா தெரியுமா உங்களுக்கு? ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் 12ஆம் வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 20ஆம் வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைச்சாலே ரொம்ப அது உரப்பா இருக்கும். ஆனால் இவர் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்றார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாட் திஸ் வேர்ல்ட்லி ஸ்டேட்டஸ் பட் வாட் காட் ஹஸ் டன். இந்த ஏஞ்சல்ஸ் என்ன செய்தாங்கன்னா, அந்த மாதிரி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரீகளோடு கலந்து ஒரு ராட்சத இனமே பிறந்தது. அதில் உள்ளவர்கள். அது தவிர இவர்கள் சோதோம் கொமராவில் சோடோமி பாவம் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டு தங்களை கரைப்படுத்தி கொண்டவர்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஐ ஆஸ்ட், இட் இஸ் நாட் மென்ஷன் இன் த வேர்ட் ஆஃப் காட். த ரெவலேஷன் கிவ்ஸ் மீ 185 people. இந்த 185 பீப்புளும் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நித்திய சங்கிலிகளினால் கட்டப்பட்டு, அது வசனத்தை வாசிங்க சத்து என்ன வருமே 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். நித்திய சங்கிலிகளினால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இவங்க சங்கிலினால் கட்டி இருக்குதுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. காரணம் என்னென்னா, இது இருளின் சங்கிலி. கிரேக்கத்தில் ஹியூப்போ ஜோஃபான். நான் கேட்டேன், ஏன் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டேன். இவர்கள் ஒளியாகிய தேவனுக்கு ஊழியம் செய்து ஒளியாகிய தேவனிடத்திலிருந்து வல்லமை பெற்று பரலோகத்தில் தேவனோடு வசித்தவர்கள். அவர்கள் ஒளியை வேண்டாம் என்று சொன்னதினாலே இருள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பதில் சொன்னார். இவர்களுடைய நிலைமை என்ன? இப்படித்தானே வாழ்நாள் முழுவதும் இருப்பார்களா என்று கேட்டபொழுது, 1000 வருட அரசாட்சி முடிவில் ஒரு நாள் கட்டப்பட்டிருக்கிற சாத்தானையும் நித்திய சங்கிலிகளினாலே இருளினால் கட்டப்பட்டிருக்கிற இவர்களையும் தேவன் கட்டவிழ்த்து விடுவார். கட்டவிழ்த்து விட்ட சமயத்தில் கொஞ்ச காலம் அவர்கள் விசுவாசிகளை, அதாவது 1000 வருஷத்தில் கர்த்தருடைய வல்லமையை கண்ட மக்களை கெடுப்பதற்கு பார்ப்பார்கள். அவர்களை கரப்ட் பண்ணவும், அவர்களை பொசஸ் பண்ணவும், அவர்களை கொல்லவும் பார்ப்பார்கள் என்று 3 காரியத்தை சொன்னார். இந்த 180 spirits will be released when Revelation chapter 20 verse 7 onwards. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டுக்கொள்ளும் படிக்கும் புறப்பட்டு போவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும்.
அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இந்த 185 பேரும் உலகத்தில் உள்ள கோகு மாகோகுனுடைய கூட்டம். மா என்றால் எபிரேயத்தில் நாடு என்று பொருள். மாகோக் என்றால் கோகினுடைய நாடு. The land of Gog is Magog. Gog means a king. அது ஒரு தேவனுக்கு விரோதமான ராஜா. இவங்க கூட்டம் அந்த 185 எல்லாம் சேர்ந்து ஒரே கூட்டமாக மக்களை பொசஸ் பண்ணுவாங்க, பிசாசு பிடிக்க செய்வாங்க, அவங்கள கொல்லுவாங்க, அவங்கள அழிப்பாங்க, இந்த மாதிரி அவங்கள கரப்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க. எவ்வளோ நாளைக்கு செய்வாங்க? 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரைக்கும் அவர்கள் கரப்ட் பண்ணுவாங்க. இது எப்போ நடக்கும்? 1000 வருட அரசாட்சியின் கடைசி பகுதியில் நடக்கும். ஏனென்றால் 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லுகிற பகுதி தான் புக் ஆஃப் ரெவலேஷன், யூதாவின் புத்தகம் 7ஆம் வசனம். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சோதோம் கொமோராவில் பரலோகத்திலிருந்து அக்கினி வந்து அவர்களை அழித்தது. இப்போ லோத்தின் மனைவிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க? அந்த அக்கினி வந்து அழிக்க போதான்னு என்ன செய்யாத, திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லியிருந்தது. இவன் இப்படி போய்ட்டுருக்கா, பின்னால் சோதோம் கொமோரா அக்கினி விழுந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு? திரும்பி பார்க்காதே. திரும்பி பார்த்தா என்ன ஆச்சு? உப்பு தூணானால். ஒரு திருச்சபையில் பாஸ்டர் கிளாக் அங்கே வச்சுருந்தார், முன்னால் அங்கே வச்சுருந்தார். எல்லாரும் கடியாரத்தை பார்ப்பாங்க அல்லது கிளாக்கே பார்ப்பாங்க. அவர் கிளாக்கை பின்னால் வச்சுட்டார். ஒரு அம்மாவுக்கு கிளாக்கை பார்க்கணுன்னு இருக்கு, திரும்பி பார்த்து லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கன்னாரு. கேட்டா எப்படிப்பா உப்பு தூண்டாங்களாங்கன்னு. இவன் அந்த பட்டணத்தை விட்டு போயிட்டு இருக்கும்போது கடற்கரையில் நடந்து போகிறான். கடற்கரையில் நடந்து போகும்போது திரும்பி பார்த்த உடனே கடல் கொந்தளித்து கடல் தண்ணியை அவள் மேல் ஊற்றியது. கடல் தண்ணி ஊற்றப்படணும். இந்த வெப்பத்தில், உப்பளத்தில் பார்த்துருக்கீங்களா தூத்துக்குடியில்? அது மாதிரி லேயர் லேயராக தண்ணி உழ அந்த வெப்பத்தில் உப்பு 1 லேயர் 2 லேயர் 3 லேயர் ஃபுல்லாக உப்பு மூடிச்சு, சுவாசம் பண்ண முடியல, உப்பு தூணானது. அடுத்த வசனம் 8ஆம் வசனம். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணாதிருங்கள். அது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? பைபிளில் கொஸ்டின் பண்ணும். என்ன சொல்லியிருக்கு? தெரியாததை தூஷணமாய் சொல்லாதுங்கள் என்று சொல்லியிருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, எல்லாருக்கும் என்னென்னா அவர்களுடைய அனுபவத்திற்கு உட்பட்டது, அந்த அனுபவத்திற்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷில். as long as we are in the box, fine, safe, comfortable. When preacher goes outside the box, we are not comfortable. Oh, pastor இது வரைக்கும் நல்லா பேசினார், இப்போ இது போயிட்டார். முந்தைய மாதிரி பேசுங்க. முன்னேற வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டாமா? நீங்கள் அரிஸ்டாட்டில் மாதிரி ஹெல்ப் வாங்கி கர்த்தர்கிட்ட முன்னேற வேண்டாமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஓகே. ஆகவே ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். The word of God calls them dreamers, கனவு காண்கிறவர்கள் என்று சொல்லுகிறது. சொப்பனக்காரன் என்று சொல்லுகிறது. வாட் இஸ் சொப்பனக்காரன்? மாயாவி, மருட்சியூட்டும் மனிதன், பொய்த்தோற்றம் தருபவன். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.